இப்போ தான் அங்கீகாரத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு, இழந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மீண்டும் வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா நீங்களாம் குருவின் அம்சம். சம்டைம்ஸ் நீங்கள் கொஞ்சம் காத்திருந்து தான் லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இந்த வருஷத்தை கரெக்டான பிளானிங்கில் கரெக்டான அஸ்திவாரம் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா லைஃப் நல்லபடியாகவே போகும் அப்படிங்கிறது தான். ஹெல்த்தில் ரொம்ப கவனம் எடுக்கணுங்கிறது தான் இந்த சூரிய கிரகணம் சொல்கிறது. ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது சூரிய கிரகணம் வருது. அதாவது நம்மளுடைய ஆகஸ்ட் 12, 2026 வந்து சூரிய கிரகணம் வருது. எங்களுக்கு என்ன ஆக போகுது? ஏன்னா ஒவ்வொரு கிரகணங்களுமே வந்து ஒவ்வொரு விஷயத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது. இப்போது சூரிய கிரகணம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வியல், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நம்மளுடைய ஆத்மகாரகன் அப்படிங்கிறது. சந்திர கிரகணம் பார்க்குறப்போ நம்மளுடைய மனோகாரகன், நம்மளுடைய மனநிலைமைகளை சொல்லக்கூடியது அப்படிங்கிறது. அப்போது ஒரு சூரிய கிரகணம் வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையோடைய திசை மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். திசை மாற்றங்கள் அப்படிங்கிறது பயந்துக்கக்கூடாது. ஒரு கிரகணம்னாலே பயந்துக்கக்கூடாது, அலர்ட்டாக இருக்க வேண்டிய தருணம் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம கான்ஷியஸாக ஒரு தெளிவு நிலையோட ஒரு அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சூரிய கிரகணம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். வாழ்வியலில் நம்ம என்னென்ன ஒரு அப்கிரேடேஷனுக்கு போகணும், எதை தேடிக்கிட்டு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். அப்போது சூரிய கிரகணம் நடக்கும் பொழுது பெரும்பாலும் வந்து ஆலயங்கள் சாத்தப்பட்டிருக்கும். ஆனால் இந்த தடவை வந்து நமக்கு இங்கே இந்தியாவிலலாம் தெரியாது. ஸ்பெயின் நாடுகளில் தெரியுது, யூரோப் கண்ட்ரீஸில் தெரியுது. அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் தான் வந்து சூரிய கிரகணம் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலுமே நமக்கும் என்ன பாதிப்பு வருது அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய மனதிலையுமே தோன்றும். என்ன பாதிப்பு வருது அப்படின்னு நினைக்கிறத விட என்ன தெளிவு நிலை வருது அப்படிங்கிறத அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எதையுமே நம்ம வந்து தைரியமாக எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான். அப்போது இந்த முறை லைனாக மேஷம், ரிஷபம் அப்படின்னு லைனாக போகிறத விட இது பஞ்சபூத தத்துவத்தை சொல்லக்கூடியது இல்லையா? அதனால் பஞ்சபூத அமைப்பிலேயே ராசி பலனையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கை முறை என்ன அப்படிங்கிற மாதிரி பஞ்சபூத அமைப்பில் நம்ம போயிடலாம் அப்படின்னு. அடுத்த பஞ்சபூத தத்துவத்தில் வந்து காற்று ராசி. இந்த காற்று ராசி சூரிய கிரகணம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த காற்று ராசிகளில் வரக்கூடிய ராசிகள் அப்படிங்கிறது மிதுன ராசி, துலாம் ராசி, கும்பராசி. இந்த மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் திருவாதிரை, மிருகசீரிஷம், புனர்பூசம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் வரவங்க, முக்கியமாக திருவாதிரை நட்சத்திரத்தில் வரக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, திடீர்னு கோவம் வர மாதிரிலாம் சுச்சுவேஷன்ஸ் வரும். லைஃப்பில் சில கரெக்ஷன்ஸ் வர மாதிரி தெரியும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது. புதிய மாற்றங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது. முக்கியமாக நல்லது வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரங்களை தான். உங்களுக்கு வந்து லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறது தான். இப்போ புனர்பூசமில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மிதுனத்தில் இருக்கக்கூடிய புனர்பூசம்ங்கும் பொழுது லைஃப்பில் சில அக்செப்டன்ஸ்குள்ளே நீங்கள் போய் தான் ஆகணும். சில வாழ்க்கையில் மாற்றங்கள், சில ஹெவினஸ் நிறைய பார்த்துருந்துருப்பீங்க. உங்களுக்கான அங்கீகாரம் கரெக்டாக வராமல் போயிருந்திருக்கும். இப்போ தான் அங்கீகாரத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு, இழந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மீண்டும் வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா நீங்களாம் குருவின் அம்சம். அப்போ இந்த குருவின் அம்சம் அப்படிங்கிறது இந்த சூரிய கிரகணம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா காத்திருப்பு. சம்டைம்ஸ் நீங்கள் கொஞ்சம் காத்திருந்து தான் லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இந்த வருஷத்தை எப்படியாவது கடந்துடணும் அப்படிங்கிறது தான். இந்த வருஷத்தை கரெக்டான பிளானிங்கில் கரெக்டான அஸ்திவாரம் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா லைஃப் நல்லபடியாகவே போகும் அப்படிங்கிறது தான். இப்போ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் நட்சத்திரம் பார்க்கும் பொழுது இவங்களுக்கு என்ன சொல்கிறது? ஏன்னா மிருகசீரிஷம் செவ்வாயுடைய அம்சம் அப்படிங்கிறப்போ ஆல்ரெடி அந்த ஒரு பேர்னிங் சென்சேஷனில் இருக்கக்கூடியவங்க தான், அந்த இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்கக்கூடியவங்க தான். உங்களுடைய ஹெல்த், இப்போ பெண்களாக இருக்கீங்கன்னா உங்களுடைய யூட்ரஸ் கவனமாக இருக்கணும், உங்களுடைய ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும், படப்படப்பு நிலை இல்லாமல் பார்த்துக்கணும், மைக்ரேன் இஷ்யூஸ் வராமல் பார்த்துக்கணும், ஹெல்த்தில் ரொம்ப கவனம் எடுக்கணுங்கிறது தான் இந்த சூரிய கிரகணம் சொல்கிறது. எந்த திசையை நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க, எந்த திசையை நோக்கி யார் இயக்கி நீங்கள் எதை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான். பெரும்பாலும் மிதுன மிருகசீரிஷத்தில் இருக்கவங்க ரொம்ப தெளிவானவங்க தான், ரொம்ப நாலேஜானவங்க தான், நல்லா படித்தவங்க தான். ஆனால் உங்களுடைய நாலேஜ் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டாக்னண்ட் ஆகி தேங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் மட்டும் இருந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா காசிப்பிங்குள்ளே போயிட்டு கர்மாவை வாங்கிடக்கூடாது. அதுதான் இந்த சூரிய கிரகணம் உங்களுக்கு சொல்கிறது. அப்போ அந்த காசிப்பிங்லாம் இல்லாமல் பேசும் வார்த்தைகள் தெளிவான முறையில் மாற்றி மாற்றி பேசாமல் ஒரே நிலையில் வார்த்தைகள் நீங்கள் பேசும் பொழுது உங்களை கர்ம பாதிக்காதுங்கிறது தான் இந்த சூரிய கிரகணம் சொல்கிறது. முடிஞ்சளவுக்கு உண்மையை பேசி உண்மையாகவே இருந்துட்டு போயிடுறது. ஹானஸ்ட்டாக எவ்வளோ தூரம் ஒரு மிதுனம் மிருகசீரிஷம் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹானஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள எந்த கிரகமும் பெருசாக எதுவும் பண்ணாது அப்படிங்கிறது தான்.
வார்த்தையால் தான் மிருகசீஷம் மாட்டுவாங்களே. ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும் அப்படிங்கிறது மிதுனம் மிருகசீஷமுக்கு ரொம்பவே வேலை பார்க்கும். ஒரு இடத்துல தேனாக பேசுவாங்க, ஒரு இடத்துல ஒரு சுண்ணாம்பு வச்சுட்டு பேசுவாங்க அப்படிங்கிறது தான். எல்லா இடத்துலையுமே ஒரே நிலையில் இருந்துட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத கர்மாக்கள் நீங்கள் வாங்காமல் இருந்துப்பீங்க அப்படிங்கிறது தான். இப்போ மிதுனம் மிருகசீஷம் அமைப்பில் இருக்கிறவங்கலாம் வந்து சாந்தமாக இருக்கக்கூடிய தேவிமார்களை வழிபாடு பண்ணுறது, பெண் சக்திகளை அதிகமாக வாழ்க்கையில் எடுத்துக்கும் பொழுது ஸ்லோகங்கள் படிக்கிறது, ஸ்லோகங்கள் கேட்குறது, நல்ல நல்ல ஆலோசனைகள், அதாவது ஃபிலாசபிக்கல் வேர்ட்ஸ் நிறைய நீங்கள் காதால் கேட்க கேட்க வாழ்க்கை மாற்றங்கள் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சூரிய கிரகணம் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு கிரகணங்களுமே வந்து ஒவ்வொரு விஷயத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது. இப்போது சூரிய கிரகணம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வியல், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நம்மளுடைய ஆத்மகாரகன் அப்படிங்கிறது. சந்திர கிரகணம் பார்க்குறப்போ நம்மளுடைய மனோகாரகன், நம்மளுடைய மனநிலைமைகளை சொல்லக்கூடியது அப்படிங்கிறது. அப்போது ஒரு சூரிய கிரகணம் வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையோடைய திசை மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். திசை மாற்றங்கள் அப்படிங்கிறது பயந்துக்கக்கூடாது. ஒரு கிரகணம்னாலே பயந்துக்கக்கூடாது, அலர்ட்டாக இருக்க வேண்டிய தருணம் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம கான்ஷியஸாக ஒரு தெளிவு நிலையோட ஒரு அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சூரிய கிரகணம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா. சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்கிறீங்கல்ல. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பற்றி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்போ காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்கே வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?